ஏங்க நான் காங்கிரஸ் எம்பி தானங்க. இல்ல மாநில தலைவர் இல்ல எதா இருந்தாலுமே இல்ல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. இப்ப நான் காங்கிரஸ் எம்பி தானே, நாங்க உடனடியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறோம்ல. இது என்ன ஆகுதுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தாவும் அது இருக்கலாம். இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுக்காமல. நான் இதே ஒண்ணு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சாட்டையில அடிச்சுட்டாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், ஒருத்தர் அவங்க கட்சியில இருக்காரா நமக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணு கிட்ட ரொம்ப அசிங்கமாவும் அருவருக்கவும் பாலியல் ஒரு பாலியல் கொடூரத்தை அவர் நிகழ்த்துறாரு. அந்த வீடியோவை வந்து கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. உண்மையா இல்லையா? அதுக்கு இது ஒரே நிமிஷம் இல்ல ஒப்பிட முடியாது. இருங்க ஒரே நிமிஷம். இல்ல நீங்க எதுக்கு பிஜேபி சார்பா பேசுறீங்க? இருங்க நான் முடிக்கிறேன். நீங்க பதட்டப்படாதீங்க. பாஜகவை காப்பாற்றுகிற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம், அதனால நீங்க பதட்டப்படாதீங்க. நான் முடிக்க விடுங்க. அப்ப இதே பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு கமிட்டி அமைக்கிறார். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஒரு மாசத்துக்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கும். இதே பாஜகவின் மாநில தலைவர் தான் சொன்னார். அந்த கமிட்டி என்னாச்சு, அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? அதுக்காக நாங்க ஒரு 50 சாட்டைகள் அவருக்கு அனுப்பலாமா? நான் என்ன சொல்றேன்னா, அதுவும் இல்லாம அந்த சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது நீங்க பாருங்க. சாட்டை சம்பவம் எப்ப நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய சொந்தக்காரர் வீட்டுல ஒரு பெரிய ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டுல 13 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் போய் கேள்வி கேக்குறீங்க. ஏன் அந்த அவர் உங்களுக்கு என்ன சொந்தம்னா, எனக்கு அக்கா சொந்தம், ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம் சொல்றாரு. நான் கேட்கறது என்னன்னா, அதெல்லாம் இருக்கட்டு, உங்களுடைய அக்காவின் கணவர் சிவகுமார் உங்களுக்கு சொந்தமா இல்லையா? அந்த அக்காவின் கணவர் சிவகுமார் ஒரு செங்கல் சூளை நடத்துறாரு. அந்த செங்கல் சூளையோட பார்ட்னர் தான் வந்து இந்த 13 கோடிக்கு அமலாக்கத்துறை பிடித்த 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் பிடித்த ஒருத்தர். அந்த நேரத்துல அதை திசை திருப்பதற்கு தான் இது அரசியல் ஆகுதே ஒழிய வேற எந்த காரணத்திற்காகவும் இது அரசியல் ஆக்கப்படலை நான் சொல்றேன்.